வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக அரசியல் களங்களை பற்றிய ஒரு சாமானியனுடைய பார்வையாக நீட் நாராயணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற காலகட்டம் தீவிரமாக பிரச்சாரங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு 4 முனை போட்டியாக இப்போ இருக்குது. இதுவரைக்கும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் இருக்கக்கூடிய கடத்தில் இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிறது சசிகலா அவர்களோடு சேர்ந்து 5 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு கணக்காக எடுத்துக்கூடாது. அப்போ 4 முனை போட்டி உங்கள் பார்வை. இப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய இதை ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, அது யாருக்கு பிரிய போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் திமுக ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய 4-5 ஆண்டு கால சாதனைகளை சொல்லியே நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு. சார், எது சார் சாதனைன்னு சொல்கிறது? இன்றைக்கி அரசாங்க ஊழியர்களை பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி புதிய பென்ஷன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து கண் துடைப்புக்கு அதை கொண்டு வந்து, அதாவது சந்தா பிடிக்கப்படாத பென்ஷன் திட்டத்தை விட்டுட்டு சந்தாவை பிடிச்சி அவங்க பணத்தை அவங்களுக்கு கொடுக்க போகிறது தான் பழைய பென்ஷன் டீமோட இது முதல் அடி. ரெண்டாவது போக்குவரத்து துறையில் இன்றைக்கி 3500 பேர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. எல்லார்கிட்டையும் 9 லட்ச ரூபா 7 லட்ச ரூபாலேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு போஸ்டிங் போடப்பட்டுள்ளது. நம்பரே கொடுத்துட்டாங்க, அவங்க கன்ஃபார்ம் தான். இருந்தாலும் 7லேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி போக்குவரத்து துறையோட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படலை. இப்போ இந்த தேர்தலுக்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு பிஎஃப் கிராஜுவேட்டி செட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா மற்றவங்க அவங்களுடைய அலவுன்சஸ் படிக்காசு இதெல்லாம் உயர்த்தணும்னு சொல்லி பல போராட்டங்களில் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்குமே அவங்க செவி சாய்க்கலை. அதனால் ஒட்டுமொத்த போராட்ட தொழிற்சங்கங்களும் இன்றைக்கி அகேன்ஸ்டாக தான் இருக்குது டிஎம்கேக்கு. போக்குவரத்து துறையில் ஒரு 25% அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் 75% நிச்சயமாக இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. அந்த நிலைமை காணப்படுது. இந்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா எல்லாரையும் மத்திய அரசாங்கம் கூட சமீபத்தில் 380 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கி டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் பர்மனன்ட் போஸ்டிங் போட சொல்லி ஆர்டர் ஜிஓ போட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கம்மி எல்லா ஸ்கூல்லையுமே. அந்த ஒரே காரணத்துக்காக எல்லாரையும் டெம்பரரி டீச்சர்ஸாக போட்டு வெறும் 8000 10,000 கொடுத்தாரு. இது இன்றைக்கி இல்லை, எடப்பாடியார் போராட்டம் பண்ணாங்க. எடப்பாடியார் பீரியட்லேருந்து அவங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங் டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 வருஷ காலமாக போடப்படவில்லை. தெரியாதுங்களா? இது ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும் நிச்சயமாக திமுகவுக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் போராட்டங்கள்லாம் அவங்க கூப்பிட்டு தீர்த்து வச்சு அவங்க பாராட்டு விழா நடத்தினாங்களே. அது பாராட்டு விழா நடத்த இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்டோ ஜியோ, அதாவது திமுகவோட கைக்கூலியாக இருக்கிறவங்க. இங்கே கூட பேட்டி கொடுத்துட்டு போனார். அடுத்த நாளே போய் உடனே பார்ட்டிலாம் வச்சுட்டார் அவர். புரியுதுங்களா? அவங்க திமுகவோட கைக்கூலிங்க. அவங்க சும்மா நான் போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், அடுத்த நாள் நீங்கள் கூப்பிட்டு சமரசம் பண்ணுறதுக்கு உடனே ஒரு பாராட்டு விழா வச்சுருவாங்க. அந்த சங்கம் வண்டி தான் இதுவாக இருக்கிறத விட இன்னும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி இந்த நர்ஸுகள் அவங்க போராட்டம் இன்னும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களுக்கு தெரியாததில்லை, இவங்க நான் வந்தால் பர்மனன்ட் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு தான் வெட்டியிருக்காரு தவிர இது வரைக்கும் எந்த இதுக்காவது ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காரா? இப்போ போக்குவரத்துறை தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டியதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? நிதி ஒதுக்கியிருக்காரா? இல்லை, எதுவுமே செய்யலை. அப்போ இந்த வாக்குறுதிகளை எப்படி போன தேர்தலில் சொன்னபடி இதுவும் காற்றுல பறக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ எப்படி நம்புவாங்க அந்த தொழிலாளர்கள்? பொதுவாக எப்பயுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனால் தபால் ஓட்டுகள் பொதுவாக ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரவுண்டு திமுக தான், ஏன்னா தபால் ஓட்டுகள். ஆனால் இந்த தடவை அதை எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ இபி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,000 பேரை எடப்பாடியார் அவர்கள் இந்த கஜா புயலில் போகும்போது 15,000 பேருக்கு இலவசமாக போஸ்டிங் போட்டு போனார். எக்ஸாம் எழுத சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சுட்டு போனார். அதுவே அந்த ஆளுக்கு ஒரு புண்ணியம், பெரிய புண்ணியம். அந்த மாதிரி இவர் ஏதாவது செஞ்சுருந்தா பரவாயில்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். இப்போ அண்ணா நகரில் நிற்கிற திமுக வேட்பாளர் யார்? சிற்றரசு. ஏற்கனவே ஒரு பேர் ஒரு கஞ்சா கேஸில் அடிபட்டுதா, இந்த எஸ்டி கொரியர் இதில் கஞ்சா கத்தின இதில். அப்பேற்பட்ட வேட்பாளரை கொண்டு போய் அண்ணா நகரில் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த தடவை திமுகவில் கொடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிற்றரசுலாம் ஒரு உதயநிதியோட ஆட்கள், உதயநிதியோட ரைட் ஹேண்டு. புரியுதுங்களா? அதனால தான் ஸ்டாலின் முக்கியமான ஆளுங்களை ஒதுக்கிட்டார். அதாவது இப்போ ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா காந்தி, விழுப்புரத்தில் பொன்முடி. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களாம் ஒதுக்கப்பட்டிருக்காரு. இல்லை, குடும்பத்துக்கு ஒன்று போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பொன்முடிக்கு இல்லைனாலும் பொன்முடி பையனுக்கு போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேட்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜி. கரூரில் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெற்றி உறுதி ஆயிடுச்சாங்க. என்னை கூட சமீபத்தில் பார்த்து பேசினாரு, என்னை பிரச்சாரத்துக்கு கூட கூப்பிட்டுருக்காரு. அவர் வெற்றி உறுதி ஆகிவிட்டது. அதனால செந்தில் பாலாஜி இப்போ கோயம்புத்தூரில் போய் நிற்காங்க. ஆனால் அங்கே என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜிக்கு தொகுதி மாறினதுக்கு
கரூர்ல வெற்றி உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போய் கோயம்புத்தூரோட வெற்றிக்காக போயிட்டாரு. அவங்க வெற்றிக்காக போகல அவரு, அவங்க வேற ஒரு லாஜிக்ல அவங்க போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல. அதாவது செந்தில் பாலாஜி ஒரு தொகுதியில் செந்தில் பாலாஜி அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டா டோட்டல் இப்போ வந்து அங்கே வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான். ஏடிஎம்கே 10 தொகுதியிலையும் ஏடிஎம்கே கையில் இருக்குது. பிஜேபி போன தடவை அண்ணாமலைஜி வந்து 4,60,000 ஓட்டு வாங்கினார். ஸோ இவங்க 2 பேருக்குமே அங்கே ஓட்டு வங்கி நிறையா இருக்குது. இதை உடைக்கணும்னா செந்தில் பாலாஜி தான் சரியான ஆளுன்னு சொல்லி கொண்டு போய் அவரை வந்து கோயம்புத்தூர் மேற்குல தெற்கில் போட்டிருக்காங்க போல இருக்கு. போட்டிருக்கு தெற்கு அம்மன் போன தடவை இவங்க தொகுதியில் போட்டிருக்காங்க. அம்மன் அர்ஜுனன் எதிர்த்து நிற்கிறார் போல இருக்கு. அவரும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர் புரியுதுன்னா. அம்மன் அர்ஜுன் அங்கேயே பிறந்து வளர்ந்தா அந்த ஏரியாக்காரர், அதனால வந்து இவன் பருப்பானா. ஆனால் நான் செந்தில் பாலாஜி என்ன கேட்குறேன், கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குல்ல, நீ சரியான வேட்பாளர் எங்கே நின்னாலும் நீ ஜெயிப்பேன்னு தானே உன் தலைமை நம்பி உனக்கு சீட்டு கொடுக்குது. அப்போ நீ எந்த தொகுதியை கேட்டிருக்கணும்? தைரியம் இருந்தால் கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணின்ற சிங்கத்தை எதிர்த்து நின்று நீ ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் போய் நீ அங்கே மேற்கில் கேட்டிருக்க நீ? அப்போ என்ன அர்த்தம்? இழிச்சவன் எவனாவது மாட்டுவானாலும் போய் பார்த்துக்கிட்டு நம்ம அங்கே போய் நின்று ஜெயிச்சு வந்துடுவோன்றதான் செந்தில் பாலாஜி. ஏன்னா அது வந்து சாதா செந்தில் பாலாஜி இல்லை, நரி செந்தில் பாலாஜி. நரி தந்திரம் நிறையா பண்ணுவான் அவன். போன தடவை விஜயபாஸ்கர் தோத்தது கூட கடைசி நேரத்தில் அவர் ஏமாந்துட்டார், கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டு 12 மணிக்கு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொலுசை கொடுத்துருக்கான். இந்த அந்த வேலைகள்லாம் இவங்க எல்லாமே பார்க்குறாங்கல்ல. யாரும் என்ன பண்ணுறான் தெரியுமா? கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ்காரங்களை பூரா கோயம்புத்தூரில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க கரூரில். அது மட்டும் கிடையாது, ஒரு டென்ட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே கொண்டு போய் சில முக்கியமான பல ஆட்களை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சு தேர்தல் வரைக்கும் அவங்க வெளியில் போகக்கூடாது. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, 3 வேளை கோட்ரு, டெய்லி அவங்க வீட்டுக்கு. ஈரோடு தொகுதியில் அப்படி தான் பண்ணாங்க. அதான் சொன்னேன், ஈரோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அடைச்சு வச்சாங்கன்னு சொன்னாங்க. அடைச்சி வச்சாங்க. அது மொத்தம் கிடையாது. ஈரோடு தொகுதியில் அந்த அதிமுக வேட்பாளர் அவர் போட்ட ரோடு உள்ளே போகிறார். அவர் தெருவுள்ள திமுக காரன் பூரா அந்த தெருவுள்ள சின்ன தெருவுள்ள ஸ்டார் போட்டு உக்காந்துட்டு இதால ஓட்டு கேட்க விடாம பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல இவனுங்க இப்போ இந்த மாதிரி இது ஆரம்பத்தில் நான் சொன்னபடி இவனுக்கு அந்த மாதிரி ரவுடிசத்தில் இறங்கியிருக்கானுங்க. புரியுறதுங்களா? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மக்கள் இப்போ வந்து நல்லா தெளிவாக இருக்காங்க. இப்போ வந்து பஸ்ஸு ஒரு 7 ரூபா கொடுத்துட்டோம் மகளிருக்கு, அதனால் மகளிர் ஓட்டு விழுந்துடும். 1000 ரூபா பணம் கொடுத்துட்டோம், அதனால் மகளிர் ஓட்டு விழுந்துடும். இப்போ போகிறதுக்கு 5000 ரூபா நாங்கள் பணம்ங்கிறது தேர்தலில் இம்பாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எது இந்த 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, ஆமாம், அது வாங்கினவங்க இம்பாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா தேர்தலில்? அதை ஒன்றுமே இம்பாக்ட் பண்ணலை. அவங்க வந்து அதை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அதை கொடுக்கும்போது பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இத்தனை நாளாக கோடை காலம் வரலை, இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு தேர்தல் போது தான் இவருக்கு கோடை காலம் வருதான்னு ஒரு பொம்பளை கேட்குது அன்றைக்கி. இதெல்லாம் பஸ்ஸில் ஏறி லெட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க மேட்டூரில் திமுககாரன். என்னவோ இவங்க அப்பா வீட்டு காசை தூக்கி கொடுக்குற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? திமுக என்பது ஒரு நாடக மேடை, தேர்தலுக்கோசரம் இவங்க செய்கிற நாடக மேடை. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இல்லை. டெய்லி ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஏரியாவில். இப்போ கூட திமுக கவுன்சிலர் ஒருத்தனை வெட்டி சாச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், இந்த குடியினால் கேடுகட்ட சமுதாயமாக அழிஞ்சு போய் கிடக்கு. இதுக்கு மேலேயே இவங்களை விட்டு வச்சா கேட்டால் இவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? போதைப் பொருள் ஒழிப்புக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும்ட்டு. யார் சார் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும்? திருமாவளவன்லாம் என்ன சொன்னார்? தேசிய மது கொள்கை வந்து நீங்கள் தேசிய அளவில் நீங்கள் வந்து திருமாவளவனை ஒரு ஆளாவே சேர்க்காதீங்க. அது ஒரு ஜால்ரா கேஸ். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதை அப்படியே எழுதி கொடுக்குறத படிக்கிறது தான் திருமாவளவனோட வேலை. கள்ளக்குறிச்சியில் அவன் ஆளுங்க தானே அங்கே 56 பேர் செத்தான். ஏதாவது கேள்வி கேட்டார் அவர்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே விற்க விட்டான். கள்ளக்குறிச்சியில் அந்த சாவுலேருந்து ஒரு 18 நாளைக்கு அப்புறம் விக்ரவாண்டி தேர்தல் நடந்தது. திமுக தானே ஜெயிச்சிச்சு. திமுக ஜெயிச்சுன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு. ஏன்னா வந்து இந்த ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் வந்தால் இந்த 5 வருஷம் நமக்கு வந்து இந்த 2-3 வருஷம் நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடுமோ, எதிர்த்து ஓட்டு போட்டான்னு சொல்லி மக்கள் வந்து அந்த தேர்தலில் போடுறது எல்லாருக்கும் சகஜம் தான். ஏடிஎம்கே இருக்கும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஎம்கேல போன திருமங்கலம் தேர்தலில் அப்படி தான் டிஎம்கே வந்தது. ஏடிஎம்கே பீரியடில் ஏடிஎம்கே இடைத்தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இடைத்தேர்தல் என்பது வந்து ஒரு தேர்தலாகவே நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. புரியுறதுங்களா? எவ்வளோ செலவு பண்ணியாவது அதை தக்க வச்சுக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் இடைத்தேர்தல் ரிசல்ட்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கேக்கு அதாவது 1996
ஜெயலலிதா அவருடைய ஆட்சி மேலே மிக கடுமையான விமர்சனங்கள் இருந்து நான் பார்த்தோம். ஆமா. அதுக்கப்புறம் 2011 திமுக ஆட்சி மேலே மிக கடுமையான விமர்சனம். அது நம்ம அலை வந்து வெளியிலே தெரிந்தது. அது போல இப்ப இருக்கிற மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு மாதிரி தெரியலன்னா இவங்களை வந்து இவங்களுக்கு சாதகமான மீடியாக்களை வச்சு அதை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு சட்டம் ஒழுங்குன்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு? நான் என்ன கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களை, சட்டம் ஒழுங்கு மத்திய அரசாங்கம் போதைப் பொருள் ஒழிப்புக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாருல. அப்ப இங்க இருக்கிற காவல்துறை யார் கையில இருக்கு? உன் கையில தானே இருக்கு. அப்ப அந்த சட்டம் ஒழுங்கா முதல்ல மாநிலத்துல பார்க்க வேண்டியது இந்த பஞ்சாயத்து அரசா இல்ல அந்த இவர் சொல்ற அந்த ஒன்றிய அரசா கேட்கிறேன். அப்ப நீ தானே முதல்ல சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கணும். ஏன் சார் சிவாச்சியில வந்து சிவாவோட ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, ஸ்டேஷன் உள்ள போது சிவாவோட ஆளுங்கள நேருவோட ஆளுங்க அடிக்கிறாங்க. அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நீ கையில நீ சட்டம் ஒழுங்கா வச்சிருக்க? அப்ப காவல்துறை என்பது ஒரு பொம்மை மாதிரி நீ கையில் வச்சிருக்காரு. அதாவது இவர் சொன்னால் ஆட்டி படைக்கிற மாதிரி. ஏன் என்கிட்ட பார்க்குற போலீஸ்காரங்களே சொல்கிறாங்க, சார் எங்களால் வேலை செய்ய முடியல, ஸ்டேஷன் உள்ள வந்து நாங்கள் கையெழுத்து போட்டோமா, அவங்க சொல்கிற இடத்துல போய் நின்னோமா, அதை வண்டி நாங்கள் பார்க்குறோம். ஒரு சாதாரண பிட் பாக்கெட் வந்து ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டரை மிரட்டுறான், சார் என்ன அடிச்சிருவியா நீ, அடிச்சா நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லி நான் கேஸ் போடுவேன். இல்லை சட்டம் ஒழுங்கு பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அதை விட இன்னும் அதிருப்திகள் பல இடங்களில் வந்து இந்த பேருந்து நிலையங்கள்லாம், பேருந்து நிலையங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய தமிழ்நாட்டில் பெரிய ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்டே டிஎம்கேக்கு அதுதான். இப்போ கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போய் நான் இறங்குறேன், நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும், சாப்பிட கூட இல்லை. சரி இறங்கி டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இறங்குறேன், ஒரு கடை கிடையாது, பஸ் ஸ்டாண்டு இருட்டோன்னு கிடக்கு. கண்டக்டரை கேட்குறேன், நான் கள்ளக்குறிச்சி இறங்கணும் சார் அப்படின்னு. இதாங்க கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறாரு. என்னங்க இதான் கள்ளக்குறிச்சிங்கிறீங்க, எவ்வளோ கடத்தர் இருக்கும் அப்படின்னா, அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் இறங்கிட்டு ஒருத்தர் டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக இப்போ திருச்சி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர்ல இருக்கு. பஞ்சப்பூர்லையா? பஞ்சப்பூர் போயிருக்கீங்களா? 10 கிலோமீட்டர் இங்கிருந்து. நீங்க போகல? போனேன். போயிருக்கீங்க. போய் எப்போ போய் இறங்கினீங்க? நைட்ல? ஆமா நான் நைட்ல போனேன். எத்தனை மணிக்கு போய் இறங்கினீங்க? நைட் ஒரு 11 மணி இருக்கும். ஆனால் அங்கேருந்து வண்டி அப்படியே உடனே கிளம்பிட்டீங்க. ஆனா அந்த 11 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க சங்கதி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மலேரியா வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நீங்க உட்காந்துருக்கணும். ஓ பஞ்சப்பூர்ல அவ்வளவு கொசுக்கள் இதுவா? ஏன்னா ஏரிக்குள்ள கட்டி இருக்காங்க. எங்க நீங்க ஒரு இந்த மாதிரி குஷன் சீட்டு போட்டிருக்காங்க, சீட் ஒண்டி தான் குஷனு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பந்தாவுக்கெல்லாம் அங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கே உக்காந்தாலும் எங்கே படுத்தாலும் கொசு புடுங்கி எடுத்துகிட்டு வெளியில் வரதுக்குள்ளே காலெல்லாம் வெள்ளையாயிடும். நைட்டு பஸ்ஸில் வந்து இறங்குறோம், 1 மணி நேரம் கூட அங்கே உட்கார முடியல அவனால். இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பஞ்சாப்பூருக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கு பர்மிஷனே இன்னும் கொடுக்கல. ஆனால் ப்ரைவேட் பஸ்காரன் தான் ஃபுல்லாக ஸ்ரீரங்கம் டு பஞ்சாப்பூர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் பஸ் 175% பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீரங்கம் டு ஜங்ஷன் வந்த பஸ் எல்லாம். அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஜங்ஷன்ல இறங்கினா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. ஆனால் நெரிசல் போக்குவரத்து ரொம்ப அதிகம். நெரிசல் எதனால வருது சார்? பிரைவேட் ஓம்னி பஸ்ங்களால வர. இப்பயும் பஸ் ஸ்டாண்ட் வெளியில நிக்குதே எல்லா பஸ்ஸும். இங்க நிக்கிறது மட்டும் கிடையாது சார். இப்ப நைட்ல அந்த ஸ்ரீரங்கம் பஸ்காரலாம் இந்த பிரைவேட் பஸ்காரலாம் பாத்தீங்கன்னா அந்த திருச்சி ஜங்ஷனுக்கு வெளியில நிறுத்துவான். கரெக்டா அந்த அவனுக்கு வந்து என்னதான் விசில் அடிச்சாலும் போவே மாட்டானுங்க. அந்த சீட்டு ஃபுல்லாகிற வரைக்கும் அங்கேயே நிறுத்திக்கிட்டு விசில் அடிச்சு வா ஸ்ரீரங்கம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த ஓமனி பஸ்காரன் நைட்டில் என்ன பண்ணுவான் தெரியுமா? மெட்ராஸ் வண்டி எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்பான். 8 மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டு, சார் 8 மணி என் டைம் வண்டி சார், 400 ரூபா தான் டிக்கெட், ஏறி உட்காருங்க, புஷ்பேக் சீட்டுன்னுவான். அவன் ஏறி உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிடுவான். 9:30 மணி வரைக்கும் அதே பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கும் வண்டி. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே டிராஃபிக்கை ஈஸியாக கிளியர் பண்ணலாமே. ஏன் அதை கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்குது? இந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை கட்டுப்படுத்த தெரியாத கையாளாகாத முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின். புரியுதுங்களா? இல்லைன்னா கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி அவன் சாராயம் விற்பானா சார்? கேட்குறேன். இப்போ திருமாவளவன் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கு, இதுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. திருமாவளவனுக்கு அசிங்கமா இல்லையா? புதுக்கோட்டை வேங்கவேல் கிராமத்து இதில் இத்தனை நாளாக நடந்த கேஸில் யார் மேலே பழிய போட்டாங்க? கடைசியில் இவன் ஜாதிக்காரன் மேலேயே பழிய போட்டாங்க. அப்போ கூட இந்த திருமாவளவனுக்கு வெக்கம் இல்லை. கேட்டால் எல்லாரும் தான் எங்களை பேசுகிறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்க? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள், அரசுக்கு தவறு செய்தால் போராட்டங்கள். நான் என்ன கேட்குறேன், போராட்டங்கள் மூலமா நீ எந்த போராட்டத்தில் நீ வெற்றியை கண்ட அதை சொல்லு. இப்போ வேங்கவேல் இதில் அவங்க ஆளுங்களை கைது பண்ணாங்களே, அதில் போராட்டம் பண்ணி அவங்களுக்கான நியாயத்தை நீ வாங்கி கொடுத்தியா? நீ வாங்கி கொடுக்கல. அப்புறம் நீ எதுக்கு பேசுற? போராட்டம்ன்றது எல்லாரும் தான் பண்றான். போராட்டம்ன்றது எல்லாரும் தான் பண்றான். அந்த போராட்டம் என்பது வெற்றி அடைஞ்சாதான் அது முழுமையா நிறைவேறிதான் அர்த்தம். நீ சும்மா 4 பேரை வச்சு கொடியை பிடிச்சி நீ போராட்டம் பண்ணிட்டா உடனே அது வெற்றி கிடையாது. அது எல்லாரும் பண்றது தான். ஏடிஎம்கேவும் பண்ணும், டிஎம்கேவும் பண்ணும், பாட்டாளி மக்கள் கட்சியும் பண்ணும், எல்லா கட்சியும் தான் பண்ணும். அது வந்து அரசியலில் வந்து ஒரு சகஜமான வேலை.
அதை போய் நான் போராட்டம் பண்ணேன், நான் தான் முதல் போராட்டம் பண்ணேன்னா அப்போ உன் கூட்டணியில் நீ அந்த கூட்டணியில் தானே இருக்க, அப்போ உன் ஆளே பாதிக்கப்பட்டிருக்கான, இதுக்கு என்ன கேள்வி கேட்குறாரு இவர்? இப்போ ஜெகன் மூர்த்தியார் இருக்காரு, அவருக்கு கேவி குப்பம் தொகுதி கொடுத்துருக்காங்க, 3 தொகுதி அவர் கேட்டது உண்மை, ஆனால் ஒரு தொகுதின்னு கொடுத்துருக்காங்க. அவர் ஏன் சைலண்ட்டாக இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி தான் அவர் ஒரு தொகுதி போதுன்னா சரி சைலண்ட்டாக வாங்கிட்டாரு. ஆனால் நீ என்ன பண்ண? இன்னைக்கு வந்தால் தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இத்தனை நாளாக உன் ஓட்டு வங்கியை வச்சு வந்த திமுகவை உனக்கு வாயில் வரல வச்சுட்டார் ஸ்டாலின். போன தடவை 6 வாங்கினோம், 6 தடவை 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தது 2. சரி, போன தடவை தேமுதிக இருந்தது அந்த கூட்டணியில் இல்லைல்ல. இன்னைக்கு புதுசாக தானே வந்திருக்காங்க. புதுசாக வந்தவங்களுக்கு 10 தொகுதி ஏன் கொடுக்குறீங்கன்னு இவர் கேட்க வேண்டியதானே? அவங்களுக்கு 8 கொடுத்துட்டு எங்களுக்கு 10 கொடுங்கன்னு இவர் கேட்க வேண்டியது. ஏன் சார் கேட்கல? அந்த 8லயே அவங்களுக்குள்ள சிட்டிங் எம்எல்ஏ 3 பேருக்கு தரல போட்டுருக்கு. டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ 3 பேருக்கு தரலன்றது வேற விஷயம். இல்லை, அது உள்ளுக்குள்ள புகைச்சால இருக்கு. அது மொத்தம் கிடையாது. அந்த 8 தொகுதியிலுமே திருமாவளவன் கட்சி 7 தொகுதியில் தோக்குறது உறுதியான தொகுதியாக கொடுத்துருக்காங்க. ஒன்று கள்ளக்குறிச்சி காட்டுமன்னார் கோயில் அவர் நிக்க போறதா சொல்றாங்க. எம்பிக்கு நின்றுட்டு நீ எதுக்கு எம்பி? இப்ப எம்பி தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது. இப்போ இவங்க எம்பியா நிக்கிறாங்க, எம்எல்ஏக்கும் நிக்கிறாங்க. நீ எதுக்குன்னா ஏன்னா அங்க வேட்பாளர் இல்லை நிக்கிறதுக்கு. தாவைக்கால யாரையாவது போட்டால் தோத்துருமோன்ற பயம் வந்துரு. ஏன்னா ஆப்போசிட்ல நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. புரியுதுங்களா? அங்கே ஏடிஎம்கேல முருகுமாறன்ட்டு முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு தான் சீட்டு கொடுக்கறதா இருந்து. ஆனால் அவரை இப்போ தூக்கி திட்டக்குடி தொகுதியில் போட்டிருக்காங்க. அதனால் இவருக்கு அங்கே ஃபேவரட்டாக இருக்குன்ட்டு பாமக கூட இருந்தால் நம்மளுக்கு ஒரு அலை அடிக்குன்றதுக்காக, எந்த காரணத்தை கொண்டு பாமக ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர் அங்கே கிளம்புறாரு. அப்போ உன்னை நம்பி எம்பி தேர்தலுக்கு ஏற்பா ஓட்டு போட்டாங்களா? அந்த மக்களோட கதி என்ன? இப்போ ரிசைன் பண்ணி தானே தரணும். அதை ரிசைன் பண்ணி ஆகணும், மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்கணும். இதனால எவ்வளோ பொருட்செலவு செலவு இதெல்லாம் ஆனால் இப்போ ஏற்பட்ட ஆளுங்களை அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க. பொதுவாகவே 2 தொகுதியில் நிற்கிறதே ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம். 2 ஜெயிச்சு 1 ரிசைன் பண்ணி திருப்பி இன்னொரு தேர்தல் பெரம்பூரும் இதுவும் நிற்கிறாரு. மக்களோட வரி பணங்கள் தான் சார் போறது. ஜெயலலிதா அம்மாவும் அப்படிதான், ஜெயலலிதா அம்மாவும் அப்படிதான் நின்னாங்க. ஆனால் அவங்க ஒரு தொகுதி புவனகிரி தொகுதி அருளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொகுதி தான் அவங்க நின்னது. இப்போ தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நிற்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? தாவைக்கா தலைமையில் ஆட்சி அமைவது உறுதிங்கிறாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற நீங்கள் எதுக்கு 2 தொகுதியில் நிற்கணும்? ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே? அப்போ அவருக்கே நம்பிக்கை இல்லை, தெரிஞ்சு போச்சு. தாவைக்கா வேட்பாளர்லாம் பார்த்தீங்கல்ல, அவங்க மேலே விமர்சனம் எப்படி வருதுன்ட்டு. கஞ்சா வியாபாரி, பாலியல் தொல்லை, இவங்களையெல்லாம் வேட்பாளராக போட்டிருக்காங்க. இதில் பார்த்தா ஆதவர்ஜினா வேறு 6 கோடி கேட்குறான், 5 கோடி கேட்குறான்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ பேசப்படலாம், அது உண்மை, அது எல்லாரும் பேசப்படலாம். அதெல்லாம் உண்மை நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? காங்கிரஸ் சொல்றாங்க, ஜோதிமணி சொன்னாங்கல்ல, காங்கிரஸ்ல இப்போ பணம் வாங்கிட்டு உண்மையிலே வாங்கிட்டான், செல்வ பிறந்தக வாங்கிட்டான். அது கன்ஃபார்ம். செல்வ பிறந்தகை பொறுத்த வரைக்கும் வாங்காமல் சீட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் அவன் டெல்லி போயிருக்கான் இப்போ கன்ஃபார்மோட லிஸ்ட்டோட. இப்போ அதனால தான் காங்கிரஸில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 28 தொகுதி காங்கிரஸ் லிஸ்ட் வந்தவொடனே பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு. செல்வ பிறந்தகை ஒரு பெண் நிர்வாகி தீ குளிக்க முயற்சி பண்ணாங்க வாசல்ல, சத்தியமூர்த்தி வாசல்ல போராட்டம். அதனால இப்போ செல்வ பிறந்தகை ஸ்ரீபெரும்புதூர் நிற்க போகிறது இல்லை. ஆனால் வேற ஏதாவது தொகுதியை தான் அவன் செலக்ட் பண்ணியிருப்பான். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, செல்வ பிறந்தகை நிச்சயமாக காசை வாங்காமல் இது பண்ண மாட்டான். இப்போ இன்றைக்கா நாளைக்கா நிச்சயமாக காங்கிரஸ் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்குள்ள இந்த வேட்புமனு தாக்கலுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்களேன். சத்தியமூர்த்தி பவன்லேருந்து எல்லாத்துலேயும் கொளுத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. புரியுதுங்களா? இந்த காங்கிரஸ் நாசமாக போனதுக்கு காரணமே ஒன்று இந்த ப. சிதம்பரம் பையன். அவன் உண்மையிலே காங்கிரஸ்காரன் கிடையாது, திமுககாரன். திமுக பொதுக்குழு நடந்தால் இவன் சிதம்பரம் தானே கடும் முயற்சி எடுத்து கடைசி திமுகவோட அலையன்ஸ் வச்சு. அது மட்டும் இல்லை, திமுக பொதுக்குழு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள் யாருன்னா ப. சிதம்பரம் உட்காந்துருப்பாரு. நீங்கள் அது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கான் அதை கூட, நீ காங்கிரஸ்காரனா இல்லை திமுககாரனாட்டு. புரியுதுங்களா? இப்போ அவர் பையன் அங்கே இருக்கார் எம்பியா. இப்போ கூட ஏதோ குண்டு வச்சாங்களாம் அவர் ஆஃபீஸில். வைக்காமல் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணினா. அதனால இப்போ தாவைக்கா தலைவர் என்ன பண்ணுறாரு? நாங்கள் தான் ஆட்சி அமைப்பது உறுதின்றாரு. உறுதினா இப்போ என்ன நடக்க போகுது? நீ உறுதினா நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அந்த மனநிலை இருக்கிறோம், நீ என்ன பண்ணும்? இல்லை, இப்போ தாவைக்காவோட விஜயோட ஓட்டு யாரோட ஓட்டை பிரிப்பாருன்னு அதாவது புரியல. ஆனால் எனக்கு இது வரைக்கும் தேர்தல் தமிழ்நாடோட பாலிசியை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. திமுக அண்ணா திமுக ஒன்று இது இல்லைன்னா இது, இந்த 2 ஓட்டும் எங்கேயுமே பிரியாது. ஏன்னா அதுக்கு போடுறவங்க அதை மாறவே மாட்டான். மெயினாக டவுனில் இல்லை, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சிருப்பான். அவன் என்ன தான் பிடிக்காத வேட்பாளராக இருந்தாலும், பிடிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, ஜென்ம எதிரியாகவே இருந்தாலும் சரி, அங்கே தான் கொண்டு போய் குத்துவான். புரியுதுங்களா? இதில் டார்கெட் என்னன்னா இளைஞர்கள் ஓட்டு இல்லை. ஆனால் இந்த விசில் சின்னத்தை பற்றி சொல்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு ரோடோட எழுத வேண்டியிருந்ததெல்லாம் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா ஜாஸ்தியான சோஷியல் மீடியா ஜாஸ்தி உடனே போய் சேர்ந்துருது இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். இதுக்கு
ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான் அப்படிங்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பையன் இருக்கான், அவ்வளவுதான். மற்றபடி வந்து அந்த வீட்டில் திமுக அவங்க அப்பா திமுகவில் இருப்பார், அதுக்காக போய் உடனே போய்ட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுவார் அவர். அதெல்லாம் நடக்காது. இளைஞர்கள் ஓட்டு பிரியும், அது கன்ஃபார்ம். ஆனால் இளைஞர்கள் ஓட்டுனா இதில் மெயினாக இருக்கிறது யார்கிட்ட? திருமாவளவன், இன்னொருத்தர் நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள், இவங்கள ஓட்டெல்லாம் தான் மெயினாக பிரிய போகும். டிஎம்கேல மெயினான இளைஞர்கள், அது டிஎம்கேல கூட மாற மாட்டான். ஏன்னா வந்து அவன்லாம் வந்து அதிலே வாங்கி தின்னு பழக்கப்பட்டவன், அதனால் அவன் மாற மாட்டான். டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் இளைஞர்கள் இருந்து இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. குறைவாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் மாற மாட்டாங்க, புரியுதுங்களா? அதனால வந்து பெண் வாக்காளர்கள், இளைய தமிழ் இந்த புது வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து யாருக்கு மைனஸ் பாயிண்ட்னா டிஎம்கே கூட்டணிக்கு தான் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா வந்து பிஜேபி ஓட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஓட்டு அப்படியே தான் விழும். அதில் வந்து பிரிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அது ஒரு தனி டீம். அந்த மக்களோட இது இல்லை. இப்போ இப்படி வச்சு பாருங்களேன், திமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்குல்ல, ஆளும் கட்சிக்கு அதிருப்தி ஓட்டு, அதிருப்தி ஓட்டுகள் இப்ப மொத்தமா யாருக்கும் போறது இல்ல. ஏடிஎம்கே போகுது, விஜய்க்கு போகுது, நாம் தமிழர் போகுதுன்னா டிஎம்கேவோட வெற்றி கொஞ்சம் ஈஸியா எளிதாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ போன எம்பி தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் 44% ஓட்டு, அதில் வந்து 33 தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தது. இவங்க பிரிஞ்சதுனால தான் வெற்றி வாய்ப்பு போச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4% ஓட்டு, 44%, விஜய் 4% ஓட்டை பிரிக்கிறான்னே வைப்போம். ஸோ பிஜேபி அதிமுக கூட்டணி 40% ஓட்டு சர்வ சாலிடாக இருக்குது. இப்போ போன தடவை டிஎம்கே ஜெயிச்சது எத்தனை வாக்கு வித்தியாசத்தில்? 36%. ஆனால் ஏடிஎம்கே ஜெயிச்சது 33% ஏடிஎம்கே 3% ஓட்டில் தான் தோற்றுது. இப்போ அந்த 3% வந்து இளைஞர் ஓட்டை வந்து விஜய் பிரிச்சுட்டான்னா அப்போ டிஎம்கே எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ வந்து ஏடிஎம்கே வந்து சாலிடாக வந்துடும், புரியுதுங்களா? 40ல் இன்னும் 2 குறைச்சா கூட 38 சாலிடாக அவங்க வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இப்படி வேணும்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது வந்து தனி மெஜாரிட்டியில் உட்கார முடியாத அளவுக்கு வாய்ப்புண்டு, புரியுதுங்களா? பணத்தாலேயோ இல்லை வேறு மறைமுக செயல்களாலேயோ எதுலையாவது ஓட்டை பிரித்தாதான் உண்டே தவிர டிஎம்கேக்கு எந்தவித சாதகமும் இதுவும் கிடையாது. இப்போ தேர்தல் அறிக்கை கூட பார்த்தீங்க, ஏடிஎம்கே கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் அப்படியே டிஎம்கேல கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னால் அதே 2000 ரூபா, அவர் சொன்னால் அதே 10,000 ரூபாய்க்கு 8000 ரூபா. என்ன ஆனால் இதில் என்னன்னா, டிஎம்கே வந்து இப்போ ஆளும் கட்சினால அவங்க ரூபாயை கொடுத்துட்டாங்க. பட் இவங்க கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எப்படி மாறுங்க? ஒருவேளை கொடுத்ததுக்காக வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்த முடியும்னா தான் அவங்க கொடுப்பாங்க. அதை செயல்படுத்தி காட்டினாங்க, உண்மையா இல்லையா? அதாவது அம்மா உணவகம் திட்டத்திலேருந்து, பெண்களுக்கு வந்து சைக்கிள் திட்டத்திலேருந்து, தாலிக்கு தங்கம் திட்டத்திலேருந்து எல்லா திட்டத்தையும் அந்த அம்மா வந்து சொன்னபடி செஞ்சு காட்டினாங்க. அது எடப்பாடி பீரியட்லேயே அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதாவது படித்த மடிக்கணினிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் அதை செஞ்சாரா? இப்போ 4.5 வருஷம் கழிச்சு மடிக்கணினி கொடுத்து மடிக்கணினி இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக இவங்க செய்கிற ஐவாஷ். இப்போ இத்தனை போன 5 வருஷம் நீங்கள் சொல்கிறது மக்கள்கிட்ட ரியாக்ட் ஆகுதான்னு கேட்குறேன். ரியாக்ட் ஆகாது. ஏன்னு மக்கள்கிட்ட ஏடிஎம்கேவோட வாக்கு வந்து ரியாக்ட் ஆகும், டிஎம்கேவோட வாக்கு ரியாக்ட் ஆகாது. ஏன்னா போன 5 வருஷத்துல இவர் சொன்னதில் 99% செஞ்சுட்டேன்னாரு. ஆனால் 99% செய்யலை. அது உங்களுக்கே தெரியும். நீட்டை பற்றி சொன்னார், நீட்டுக்கு சூட்சமும் தெரியும்னாரு. இவர் புள்ள ஒரு நாடகம் நடத்தினார். நான் கையெழுத்து இயக்கம் வாங்க போகிறேன், 50 லட்சம் கையெழுத்து இயக்கம், கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட்டை எடுக்க போகிறேன். நான் ஒருத்தன் வந்து கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டான், என்ன நான் எடுத்துருவேணும் அப்படின்னு. டே, அவன் தான் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானா, நீ ஏன்டா? நீட் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு மாநிலத்தில் கவர்னர் கையெழுத்து போட்டு ஒரு மாநிலத்தில் நீ கையெழுத்து இயக்கணுது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நீட்டுக்கு அப்புறம் அப்ரூவல் கொடுப்பான். இதுலேருந்தே தெரிஞ்சுக்க அவன் புத்தியெல்லாம் ஏமாத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கோர்ட் ஆர்டர் மூலமாக தானே வந்தது. கோர்ட் ஆர்டர் மூலமாக தான் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் போட்டு உட்காந்துருந்தானுங்க. 10 பேர் கூட இல்லை, அவன் கட்சிக்காரன் தான் உட்காந்துருக்கான். 11 மணிக்கெல்லாம் சேரை தூக்கி போயிட்டானுங்க.